ஹலோ, அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நண்பர்களே. எங்கள் மாடி தோட்டத்தில் வந்திருக்கிற நண்பர்களே, நண்பர்களே இதான் நண்பர்களே ஓவரால் வியூ அப்போ மாடி தோட்டம். ஆமாம் நண்பர்களே, காலையில் நல்லா கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. சன் இப்போ ரைஸ் ஆக போகுது, ரைஸ் ஆகிடுச்சு. மணி 4 டைம் 7:15. நல்லா கிளைமேட் நல்லா கூராக இருக்குது. அதனால் இப்போ வீடியோ ஒன்று எடுத்து ஒரு அப்டேட் தருவோன்னு பார்க்குறேன். ஆமாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லலாம்னு ஒரு அப்டேட் ஆஃப் ஒரு மாடி தோட்டம் ஆசான் டேட்டு. இந்த பாருங்கள் நம்மளே, இந்த பாருங்கள், இதுக்கு பேர் ஃபஸ்ட் ரோஸை கட்டினேன். இந்த பாருங்கள், இது ஊட்டி ரோஸ் நம்பரில் இந்த இருக்குது பாருங்கள், இது ஊட்டி ரோஸு. இந்த அங்கே பாருங்கள், அதுவும் ஊட்டி ரோஸ் தான். அது பாருங்கள், குபேரர் பூ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த காலத்தில் அந்த நம்ம ரேடியோ இருக்குது பாருங்கள், மைக் ரேடியோ, ஒன்ஸ் அப்பான் எ டைம், அது மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆமாம், இது ஊட்டி ரோஸ் நண்பர்களே. பூக்கள் இதுவும் ரோஸ் தான். ரோஸு இது வந்து நண்பர்களே கோழிக்கொண்டை பூ நண்பர்களே. இந்த பாருங்கள், கோழிக்கொண்டை நிறைய இடத்துல இருக்குது நண்பர்களே. கோழிக்கொண்டை இது கூட கோழிக்கொண்டை தான். இந்த இருக்குது பாருங்கள், அவருக்கு கோழிக்கொண்டை க்ளோஸ்அப்பில் காட்டுனேன். ஆமாம் நண்பர்களே, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த பாருங்கள் கோழிக்கொண்டை பூ, ரோஸ் கலர் சூப்பராக இருக்கும். இப்போ ஏகப்பட்ட ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கேன். இந்த இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே கொத்தாக இருக்குது பாருங்கள். ஆமாம் நண்பர்களே, அப்புறமே நண்பர்களே வாங்க அடுத்த பிளேஸுக்கு போனால் பூக்களுக்கே போவோமே. பூக்களுக்கே தனியாக ஒரு வீடியோ எடுத்துடலாம் போல, அந்த மாதிரி இருக்குது நம்ம தோட்டத்தில். இத்தனைக்கு நான் நல்ல உரம் கொடுத்து ரொம்ப நாள் ஃபெர்டிலைசர் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இது பாருங்கள், மல்லிகைப்பூ நண்பர்களே, குண்டு மல்லி. இது ஆமாம் நண்பர்களே, இது குண்டு மல்லி தான். ஆமாம் நண்பர்களே, இது அங்கே ஊசி மல்லி அங்கே இருக்குது, மதுரை மல்லி இங்கே இருக்குது. இந்த பாருங்கள், இது மல்லி தான், குண்டு மல்லி. ஊசி மல்லி அந்த பக்கம் இருக்குது நண்பர்களே, அங்கிட்டு போகும்போது காட்டுறேன். அது பக்கத்துலேயே காட்டி போயிடுமே. இது கத்திரி நண்பர்களே, இந்த இருக்கு பாருங்கள். கத்திரியில் ஒரு 3-4 பிளான்ட் இருக்குது. இன்னும் சரியான ஃபெர்டிலைசர் கொடுக்கல. ஆமாம், பூக்கள் பாருங்கள், இந்த பாருங்கள் கத்திரி பூ எல்லாம் மொட்டு பிஞ்சாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இதில் ஒரு பெரிய கண்டையில் தான் வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பாருங்கண்ணே, இதில் நிறைய கண்டு ஒரு 10-15 கண்டு இருக்குது. மீனமரம் இன்றைக்காவது கொடுக்கணும் நண்பர்களே. மீனமரம் நான் கொடுத்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது, டைம் இல்லை. இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள் எத்தனை பிஞ்சு, இங்கே பாருங்கள் எத்தனை பிஞ்சு இருக்குண்ணே. இங்கே பாருங்கள் எத்தனை பிஞ்சு இருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். இது வந்து நண்பர்களே ஜாதி மல்லி, ஜாதிப்பூ நண்பர்களே, ஜாதிப்பூ. இந்த பாருங்கள், இதில் பூக்கள் அந்த சைடில் இருக்குது. இதுக்கு நான் இந்த பாருங்கள் பூ. இது வந்து நண்பர்களே இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தாரு இருப்பீங்களா, வள்ளல் பாரி, அது நண்பர்களே. இந்த பாருங்கள் பூ, இந்த பாருங்கள் பூ, இங்கே பாருங்கள் கொத்த பாருங்கள், எல்லாம் மொட்டாக இருக்குது நண்பர்களே. இந்த மண்ணை கொஞ்சம் மாற்றினேன் நான், மாற்றிட்டு கொஞ்சம் உரங்கள் கொஞ்சம் கொடுக்கணும். ஒரு கொடி இந்த இதில் இது வந்து என்ன நண்பர்களே, கோவை பழம் நண்பர்களே, கோவை. இதை நான் உள்ளபடியாக நான் போடுறேன் நண்பர்களே. பேர்ட்ஸ் எதை போட்டுட்டு அதுலேருந்து வந்துருக்குது. இங்கே பாருங்களேன். ஆமாம் நண்பர்களே, இவ்வளோ பூக்கள் இருக்குது. இது கத்திரி நண்பர்களே. இதை பாருங்கள், சும்மா வீட்டில் இருந்தால் பாருங்கள், அந்த காலத்தில் என் ஒய்ஃபுக்கு கொடுத்து அதை சீதனம் கொடுப்பாங்களே பாத்திரங்கள், அதில் இந்த அண்டாக்கெல்லாம் வீட்டில் இருந்துச்சு. கீழே ஹோலை போட்டு விட்டு பேசாமல் இங்கே ஒரு அண்டா இருக்குது, அங்கே ஒரு அண்டா இருக்குது நண்பர்களே. அதில் ஹோலை போட்டு கண்டெய்னரை வச்சு விட்டேன். ஆமாம் நண்பர்களே, இதுவும் கத்திரி நண்பர்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள், மொட்டுக்கள். இந்த பூ விட போகுது. நான் கொஞ்சம் இது சத்து கொஞ்சம் கொடுக்கணும் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, மண்புழு உரம் தரணும், என்பிகேன்னு ஒன்று இருக்குது, அதையும் போடணும். ஆமாம் நண்பர்களே, இது வந்து நண்பர்களே இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இது நண்பர்களே புதினா. எனக்கு டக்குன்னு நேம் வரல. புதினா இது வந்து இப்போ பச்சை நண்பர், தும்பத்தி பச்சை வாசம் அப்படியே அருமையாக இருக்கும். நான் முகத்தில் வச்சு அப்படியே வரும்போது அது நிறைய விதைகள் விழுந்து நிறையா இருக்குது நண்பர்களே, 10-15 இருக்கும். அப்படியே மேலே வந்தாலே ஒரு விதமான ஸ்மெல் வரும் நண்பர்களே. இதுக்கு பேர் நண்பர்களே இந்த இருக்கு பாருங்க, ரணகலின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். சிறுநீர்களில் உடைக்கிறதுக்குடைய சக்தி இதுக்கு இருக்குது. இது வந்து அண்ணாச்சி நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்க, அண்ணாச்சி கண்டு நண்பர்களே. இப்போ அந்த பூ விடப்போகுது, வச்சு 1 வருஷம் ஆகுது. அதுக்கு சரியாக பெரிய கண்டெய்னர் வச்சுருக்கணும். நான் வச்சுருக்க சின்ன கண்டெய்னரு, கொஞ்சம் மாற்றணும், ரீப்ளேன் பண்ண நண்பர்களே. இதை பாருங்கள், இந்த பாருங்களேன், மாதுளை நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, மாதுளை பல கூட இருந்துச்சு. இந்த பாருங்கள் மாதுளை மரத்தை, இந்த பாருங்கள் மாதுளை, இது மாதுளை நண்பர்களே. அப்புறமேலு
வாங்க. இந்த ஊசி மல்லி வந்து பார்த்தீங்களா, இதாக இருக்குது பாருங்கள். இதான் ஊசி மல்லி நண்பர்களே, இதாக இருக்குது பாருங்கள். ஊசி மல்லி இந்த மொட்டுகள் நிறையா இருக்குது. டெய்லி வந்து பறிச்சு போயிடும். நேற்று பறிச்சு போயாச்சு. ஆமாம். இதுவும் அந்த கோழிக்கொண்ட பூ தான் நண்பர்களே. இதுவும் நண்பர்களே வாட்டர் ஆப்பிள் நண்பர்களே. இது பாருங்களேன், வாட்டர் ஆப்பிள் போன வருஷம் நல்ல ஈல்டு கொடுத்துச்சு. ஆமாம் நண்பர்களே. அதுலேயே ஒரு கோவை கொடி எங்கே பாருங்கள், ஒரு கோவை காக்காய் சேத்தில் அந்த கோவை விழுந்து இந்த கொடி அப்படியே பறந்து போயிருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். இதுவும் ஜாதிப்பு தான் நண்பர்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள். இது ஜாதிப்பு. இது நண்பர்களே ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த பிளான்டேஷன் பண்ணணும், ஏதாவது விதைகள் போடணும், மண்களெல்லாம் கலக்கி வச்சுருக்கேன். இது வந்து நண்பர்களே கொய்யா நண்பர்களே. இந்த பாருங்கள், இது கொய்யா. இதில் வந்து கொய்யா பழங்கள்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் கண்டெய்னரு, இந்த கண்டெய்னர் நண்பர்களே. இது வந்து எலுமிச்சை நண்பர்களே. இந்த இருக்குது பாருங்கள் எலுமிச்சை. இந்த பூ பூத்துருக்கு பாருங்கள் எலுமிச்சையில். இந்த பாருங்கள் பூவை. ஏற்கனவே எலுமிச்சை காயெல்லாம் எடுத்துருவோம் நாங்கள் இதில். இப்போ பூ வச்சுருக்குது. இந்த பாருங்களேன். இதுக்கு நான் மண்ணை கொஞ்சம் தோண்டி விட்டு கொஞ்சம் உரம் கொடுத்தேன் வச்சுங்களேன். இப்போ மண்புழு உரமும் இந்த என்பிக்கையும் கலந்து கொடுத்தேன்னு வச்சுக்கலேன், நல்ல உரம் ஈல்டு. இது வந்து துளசி நண்பர்களே. இந்த பாருங்கள் துளசி கொஞ்சம் இப்படி காலையில் நான் எதுவும் சாப்பிடல. 7 மணி 7:15 ஆகுது. இந்த துளசியை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் நண்பர்களே. இப்போ சாப்பிட்டேன்னா பேச முடியாது, அப்புறம் சாப்பிட்றேன். இது வந்து நண்பர்களே வெண்டி நண்பர்களே. இந்த பாருங்கள் மொட்டு விட்டுச்சு பாருங்கள் வெண்டி. இந்த இதுவும் வெண்டி தான். வெண்டி ஒரு 4 இருக்குது நண்பர்களே. ஆமாம். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு நண்பர்களே. சக்கரவள்ளி கிழங்குங்க பாருங்கள் குட்டி போய் வண்டி போயிருக்கு. நான் வைக்கவே இல்லை. எப்படி தான் இந்த விதை கிழங்கு இதில் விழுந்துச்சுன்னு தெரியல. 4-5 கண்டெய்னர் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், அதாவது வண்டி இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள் 4 கண்டெய்னரில் வந்துருக்குது. இங்கேயும் இருக்குது பாருங்கள், இங்கேயும் இருக்குது பாருங்கண்ணே. ஆமாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு பிளான்ட் வைக்கலான்னு இருக்கிறேன். ஒரே கிழங்கு நமக்கு யூஸ் பண்ண முடியல அந்தளவுக்கு. இங்கே பாருங்கள் இப்போ 4-5 கண்டெய்னரில் இருக்குது. இது வந்து அருகம்புல் நண்பர்களே. நம்ம பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல். இதையும் ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த கண்டெய்னர் தான் இருக்கு பாருங்கள். அப்போ கொஞ்சம் நேரத்தை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் கோயிலுக்கு போகிறப்ப. இது நண்பர்களே ஒரு அரச மரம் நண்பர்களே. ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு அரசங்கண்டு ஒரு கண்டெய்னரில் விழுந்திருக்கு. அதை காக்கா போட்டிருக்குது. அது பாருங்கள் கீழே இருந்து கொண்டு போகிறேன் பாருங்கள். அது பாருங்கள் இந்த அளவுக்கு ஹைட் ஆகிடுச்சு. எனக்கு டீ போட மனசில்லை. யாருக்காவது கொடுப்போன்னு பார்க்குறேன். அதுக்கு சரியான ஆளும் கிடைக்கல. இது நண்பர்களே காஞ்சனை மரம் கண்டு நண்பர்களே. இங்கே பாருங்கள். இது வந்து ஏகப்பட்ட ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. பூக்கள் நிறையா பூத்துருக்கு. இது கிட்டத்தட்ட என்னோட ஏஜ் 1.5 இயர்ஸ் இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர். இது என்ன பண்ண போகிறோம், ப்ரூனிங் பண்ணணும். பண்ணிவிட்டு மண் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சத்தான மண் சேர்க்கணும் நண்பர்களே. இதுவும் நண்பர்களே அந்த தும்பித்து பச்சை தான் நண்பர்களே. இதை பாருங்கள் தும்பித்து பச்சை. இந்த இதெல்லாம் மண் கலவை கலந்து வச்சுருக்கேன். இதுவும் இதுலையும் இந்த என்ன கூடி இதுலையும் அது மாதிரி தான். இந்த இன்னைக்கு நாளைக்கு விதைக்கணும் நண்பர்களே. இது வந்து நண்பர்களே கத்திரி நண்பர்களே. இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் கத்திரி மொட்டுகள் நிறையா இருக்குது. நேற்றே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள் இதில் இந்த பாருங்கள் பிஞ்சு கத்திரி பிஞ்சு தெரியுது பாருங்களேன். இந்த பாருங்களே இது நண்பர்களே பக்கத்தில். இது வந்து கத்திரி இருக்குது இந்த கண்டெய்னரு. இப்போ இது நண்பர்களே வெத்தலை கொடி நண்பர்களே. இந்த பாருங்களேன் வெத்தலை கொடி ஒன்று சும்மா 20 rupees எங்கள் கோட்டை வச்சு வாங்கிட்டு இருந்தேன். வெத்தலை கொடி நண்பர்களே. இது மண்களை கலக்கி வச்சுருக்கேன் நண்பர்களே. அது நான் இந்த விதைகள் கைவசம் இருக்குது. அதை பிளான்டேஷன் பண்ண நண்பர்களே. இது ஃபுல்லாக அப்படியே ஒரு கோழி கொண்டை. இதுவும் கத்திரி தான் நண்பர்களே. இங்கே பாருங்களேன் ஏகப்பட்ட கத்திரி நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆமாம் நண்பர்களே. இந்த பாருங்கள் க்ரீன் கலர் பாருங்கள். அப்படியே கொடி பார்க்கலையே அது பச்சை பசுமையாக இருக்குது நண்பர்களே. இது வெண்டி நண்பர்களே. இந்த வெண்டிக்காய் கூட இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் வெண்டிக்காய். இது வெண்டிக்காய். இது வெண்டி தான். ஒரு 3 கண்டெய்னரில் இருக்குது நண்பர்களே வெண்டி. இதுவும் கத்திரி நண்பர்களே. இங்கே பாருங்களேன் ஒரு கத்திரிலாம் அங்கே பாருங்கள் பழுத்துருச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள் அப்படிங்கிற காட்டிடுமா அப்படிங்க வைக்க. இந்த பாருங்கள் கத்திரி அப்படியே பழுத்துருச்சு. அதே விதைக்கி போட வேண்டியதுதான். இது வெண்டி நண்பர்களே. இதையும் நான் எடுத்து பிளான் பண்ணுவேன்னு பார்க்குறேன். அதுக்கு டைம் வரல போல தெரியுது, நேரம் இல்லை. அது காரணம் இது வந்து நண்பர்களே அதாவது பருப்பு கீரை நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்க ஒரு 3-4 கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே. ஆமாம். இது வந்து பச்சை மிளகாய் நண்பர்களே. இந்த பாருங்க பச்சை மிளகாய் கண்டு இதில் இருக்குது. இதில் இருக்குது அங்கே ஒன்று இருக்குது நண்பர்களே. இது வந்து மஞ்சள் நண்பர்களே. பாருங்க மஞ்சள். ஆமாம் நண்பர்களே மஞ்சள். இங்கே ஒன்று இருக்குது மஞ்சள். இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது நண்பர்களே. இதை கிட்டத்தட்ட ஒரு கண்டெய்னரில் 3 kg லாஸ்ட் இயர் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணோம். அது கூட வீடியோ கூட போட்டிருக்கேன். ஆமாம் நண்பர்களே. இதுவும் கத்திரிக்காய் நண்பர்களே. எங்கே பாருங்கள் உள்ள கத்திரிக்காய். இந்த பாருங்களேன் எத்தனை கத்திரிக்காய் 2 ஒரு ட்வின்ஸ் மாதிரி ஒட்டியிருக்கு நண்பர்களே. இல்லை
ட்வின்ஸ் இல்லை, தனித்தனியாக தான் இருக்குது. கத்திரி பிஞ்சில் பாருங்கள், இந்த பிஞ்சை பாருங்கள், இதை பாருங்கண்ணே, இந்த இருக்குது பாருங்கள் உள்ள. ஆமாம் நண்பர்களே, இது வந்து அத்தி நண்பர்களே. இது அத்தி. இதோடைய ஏஜ் கிட்டத்தட்ட இந்த கண்ணையில் தான் வச்சுக்கணும் நண்பர்களே. ஏஜ் கிட்டத்தட்ட 3 years ஆரம்பிக்கும் போது வச்சது நண்பர்களே. நிறைய காய்கள் படிச்சிருக்கோம். ஆமாம் நண்பர்களே. அப்போ வேறு எதை சொல்லலான்னு பார்த்தோம்னாக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் சில ஐட்டங்கள் விட்டு போயிருக்கலாம். அது அடுத்த வீடியோவில் நான் கன்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இங்கே பாருங்களேன், ஒரு கருவேலை விதை நண்பர்களே, எப்படியோ வந்து விழுந்துருக்கு நண்பர்களே ஒரு கண்டெய்னரில். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அடி வளர்ந்துச்சு நண்பர்களே, அதை எடுக்கணும். ஆமாம் நண்பர்களே, கருவேலை செடி வந்து நாட்டுக்கு எதிரியாச்சு இல்லையா, பூமிக்கு எதிரி, எல்லாத்துக்கும் எதிரி நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா மீண்டும் உங்களுக்கு இந்த குபேரர் பூவையும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நண்பர்களே. இதை வச்சேன் நண்பர்களே. ஆமாம், ஹார்வெஸ்டிங் நேற்று பண்ணிட்டாங்க, அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது பழமாக இருக்குது. இப்போ நண்பர்களே, இந்த ஊட்டி ரோஸையும் இந்த குண்டு மல்லியையும் இந்த குபேரர் பூவையும் காட்டிட்டு, இந்த குபேரர் பூ பாருங்கள், இந்த பாருங்கள் 2 பூ இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் இருக்குது, ஊட்டி ரோஸு. இதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் இது ஒரு பப்பாளி மரம் நண்பர்களே. இந்த கண்டெய்னரில் தான் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், இந்த கண்டெய்னர் இருக்குது. அப்படியே கொண்டு போகிறேன் பாருங்கள், மேலே அப்படியே கொண்டு போகிறேன். கிட்டத்தட்ட 5 அடி வந்துச்சு நண்பர்களே. இதனால நான் ஈல்டு வராது நண்பர்களே. கண்டிப்பாக என்ன செய்ய போகிறேன்னா, இதை அப்படியே ரீப்ளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. எங்கே பண்ண போகிறேன்னா, எங்கள் ஸ்ட்ரீட் ரோஸ் அந்த ரோட்லேயே நண்பர்களே. ஏற்கனவே ஒரு 5 மரம் வச்சுட்டு காய் காய்ச்சிட்டு பறவைகளுக்காக தான். அந்த இருக்கு நண்பர்களே, இந்த பேர்டு உட்காந்துருக்கு பாருங்கள், தான் இங்கே. அங்கே ஒரு 3 இருக்குது நண்பர், 3 மரம் வச்சுருக்கேன். இதையும் அங்கே தான் வைக்கலாம்ன்ற ஐடியாவில் இருக்கேன் நண்பர்களே. ஆமாம், பறவைகளுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் இல்லைங்களா. நாங்கள் அதை டச் பண்ணுறது நண்பர்களே. பல பழங்கள் பழுத்துருக்குது. அதை நான் ஒரு பாலிசியோடு இருக்கேன். அந்த பழத்தை நான் வந்து பறவைகளுக்கு தான், நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். பழுத்துருச்சு. இதே மாதிரி அங்கே தான் இந்த கண்டையும் கொண்டு போய் இந்த கண்டு இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இதை அங்கே தான் கொண்டு வைக்க போகிறேன். இந்த கண்டையிலேருந்து எடுத்து வைக்க போகிறேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இந்த பூக்கள்லாம் காட்டிட்டு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸையும் சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சு நண்பர்களே. அதுவரை வணக்கம், ஒரு விடைபெற நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.